நம்ம என்னதான் பார்த்து பார்த்து செடிக்கு தண்ணி ஊற்றினாலும் சில செடி வந்து அப்படியே நின்று தான் வளரும் பார்த்துக்கோங்க. ஆனால் தண்ணி ஊற்றாமலேயே இந்த மழை நேரத்தில் அங்கங்கே முளையும் பாருங்கள், எப்படிடா முளைக்குது அப்படின்ன மாதிரி இருக்கும். அது நல்லா ஃபாஸ்ட்டாக வரும். இப்போ நான் பிடுங்கிட்டு போகிறேனே, இந்த செடியெல்லாம் பார்க்க கோவமாக வரும். இன்றைக்கி வந்து தோட்டத்துக்கு பார்த்தேன் பார்த்துக்கோங்க. சரி, நேற்று வந்து மழை பெஞ்சுத எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நிறைய இந்த செடியாக முளைஞ்சி கிடந்தது. காக்ரஸாக என்னமோ ஒரு பேர் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு மரம் இருந்தால் போதும், ஒரு மரத்துலோடி அப்படியே அடியிலோடி எவ்வளோ தூரனாலும் அந்த மரமாக முளைக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து நல்லதே கிடையாது. இந்த செடி அப்படி வேறா வந்து மற்ற இதெல்லாம் ஒழுங்காக வளர விடாது. அதனால் இதை வந்து அப்படி முளையிலே கிள்ளி போடணும்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வந்து அதை புட்டிங்கி போட்டு தூர வீசிடணும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த விதைகள்லாம் விழுந்து அழகாக முளைச்சிருந்தது. இது வந்து இந்த யானை நெறிஞ்ச முள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கல்லுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேருக்கு கல் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கு வந்து இதை என்ன செய்கிறாங்கன்னா நல்லா கழுவிட்டு வெறும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணி எடுத்து குடிக்காங்க. அவ்வளோ சூப்பராக அந்த கல் வந்து ரிமூவ் ஆயிருமா. ரொம்ப 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 நல்ல செடி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கல்லுக்கு. அதுக்கப்புறமா அந்த பிச்சி செடியெல்லாம் நிறையா கொஞ்சம் அப்படி இப்படிமா பூ பூத்துருந்தது. ஆனால் நிறைய புல்லும் உள்ளுமா எல்லாமே முளைச்சி கிடந்துச்சு. இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கா, யாரையும் ஆள் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் இன்னுமே மழை இருக்குல்ல, அதனால் சரி கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் தானாகவே காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த பிச்சிக்கு இந்த கம்பெல்லாம் பிடிச்சி எல்லாத்துலேயும் நட்டு வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. சரி கொஞ்சம் அப்படியே முளைக்கும் அப்படின்ட்டு. இந்த செடி தான் எக்கச்சக்கமாக அப்படியே முளைஞ்சிருந்துச்சு. இதில் 2-3 நல்ல செடிகளும் முளைஞ்சிருந்தது. இன்னொன்று வந்து என்னென்னா இந்த நன்னாரி வேர் இருக்குல்ல, அதுவும் நிறைய இடத்துல அங்கங்கே வேறாக இருக்குது பார்த்துக்கோங்க. உண்மையான ஒரிஜினல் நன்னாரி வேர் வந்து இதுதான். வேணாம் நம்ம வந்து இது தான் கரெக்டாக ஒரிஜினல் நன்னாரி வேறாம் பார்த்துக்கோங்க. இதை அப்படியே பிடுங்கி அதை அடியில் உள்ள வேற எடுத்து தண்ணிக்குள்ளே போடுவாங்க போலுக்கு. இது அப்படியே படர்ந்து நிறைய இடத்துல இருக்குது. பரவாயில்ல, நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்காமலேயே நிறைய செடி வந்துட்டு அப்படியே பார்த்து எடுத்துகிட்டு அப்படியே தோட்டத்தை பூட்டிட்டு வந்தாச்சு.